வள்ளி அறக்கட்டளை சார்பாகவும் பால்கரை கிராம பொதுமக்கள் சார்பாகவும் அங்கு அமைந்துள்ள அம்மன் ஆலயத்தில் மரக்கன்றுகள் நடவு செய்தனர். வள்ளி ஜோதிடம் அறக்கட்டளை சார்பாகவும் பால்கரை கிராம பொதுமக்கள் சார்பாகவும் அங்கு அமைந்துள்ள அம்மன் ஆலயத்தில் மகாகனி, வில்வ மரம், மாமரம், கருங்காலி மரம், மகாலிங்க மரம் போன்ற மரக்கன்றுகள் ஆலயத்திலும், பால்கரை கிராமத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் வேப்ப மரம், பூங்க மரம், மகாகனி மரக்கன்றுகள் இங்கு நடவு செய்யப்பட்டன. இதற்கு வள்ளி ஜோதிடம் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் திரு ஆர் தனசேகரன் தலைமையிலும், வள்ளி ஜோதிடம் அறக்கட்டளையின் உடைய தலைமை ஆலோசகர் முருகேசன் அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் பால்கரை கிராம பொதுமக்களும், பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரிய பெருமக்களும், பள்ளி மாணவர்களும் இணைந்து இந்த மரக்கன்றுகளை நடவு செய்தனர். இந்த ஊரும் பள்ளியும் ஆலயங்களும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று கிராமத்தில் உள்ள நண்பர்கள் அனைவரும் ஒத்துழைப்பும் நன்றியும் தெரிவித்தனர். பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இந்த மரம் நடும் விழாவில் கலந்து கொண்டனர். மகிழ்வோடு கலந்து கொண்ட பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இந்த பணி இன்னும் தொடர்ந்து எல்லா பள்ளிகளிலும் நடைபெறும் என்று வள்ளி ஜோதிடம் அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் திரு ஆர் தனசேகரன் மற்றும் அறக்கட்டளையின் ஆலோசகர் திரு முருகேசன் மற்றும் கிராம நண்பர்கள் இணைந்து தெரிவித்தார்கள். மகிழ்ச்சி அடைந்தார்கள். மரம் நடுவோம், மழை பெறுவோம், வருங்கால சந்ததிகளை காப்பாற்றுவோம். வள்ளி ஜோதிடம் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். வள்ளி ஜோதிடம் அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து மரக்கன்றுகளை நடவு செய்து வருகிறோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மரவாய்க்குடியில் உள்ள கோவில்கள் ஆலயங்களில் முழுவதும் மரங்கள் நட்டோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது நமக்கு அதை பார்க்குற போது. இப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நம்ம வல்லபை நகர், ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினங்காத்தானில் உள்ள வல்லபை நகரில் 9 தெருவிலும் புங்கை மரங்கள், மகாகனி, வேப்ப மரம், நிறைய மரங்களை கலந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நடவு பண்ணியிருக்கோம். அடுத்து பால்கரை அப்படிங்கிற கிராமம் ராமநாதபுரம் மாவட்டம் தான். அங்கும் மரக்கன்றுகளை தொடர்ந்து இந்த 1/1/2026 நடவு பண்ணுறோம். இப்போ இங்கே வல்லபை நகரில் 28ஆம் தேதியிலிருந்தே நடவு பண்ணோம். தொடர்ந்து நம்ம முயற்சிகள் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இங்கே வந்த பிறகும் நம்ம பால்கரையில் வந்து நடவு பண்ணுறது பார்த்திங்கன்னா, அங்கே நம்ம வள்ளி ஜோதிடம் அறக்கட்டளை சார்பாகவும் வள்ளி ஜோதிடத்தினுடைய ஆலோசகர், அதாவது சமூக ஆர்வலத்தில் ரொம்ப அக்கறை உள்ளவர் திரு முருகேசன் அண்ணா, அவருடைய ஒத்துழைப்போடும் பால்கரை கிராம பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடும், அது மாதிரி தான் இங்கே வல்லபை நகருடைய கிராம பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு தான் அந்த மரங்களையும் நடவு செஞ்சோம். இப்போ ஆலமரங்கள் அங்கே பால்கரையில் பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது வந்து 3 கிலோமீட்டர் ரோட்டிலேருந்து ஊர் வர புங்க மரம், மகாகனி, ஆலமரம் நிறைய நடவு பண்ணியிருக்கோம். ரொம்ப அந்த ரோட்டை பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அந்த மரங்களை இன்னொரு 3 ஆண்டுகள் பாதுகாத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய குழந்தைகள் பார்க்குற மாதிரி இருக்குது. இன்று 21/1/2026 பால்கரை கிராமத்தில் கோவில், அம்மன் கோவில், அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் ஒன்றா வந்து அதை செய்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கே மகாகனி, மகாலிங்க மரம், அதே மாதிரி கருங்காலி மரம், வில்வ மரம், ரொம்ப மாமரம், இதெல்லாம் நடவு செஞ்சோம் ஆலயத்தில். ரொம்ப சிறப்பாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லை, பால்கரை கிராமத்தில் உள்ள அந்த பள்ளியில் அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் மரக்கன்று நடுறதுல அவ்வளவு ஆசைகள் இருந்தது. அப்போ பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரிய பெருமக்கள் குழந்தைகளோடு அங்கே மரக்கன்றுகளை நடவு செஞ்சோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் அவங்க கேட்டிருக்காங்க, அரச மரங்கள், ஆலமரங்கள்லாம் நாளைய தினமும் நட போகிறோம். நாளைக்கு மறுநாள்லாம் அங்கே மரக்கன்றுகள் நடவு செஞ்சுருக்கோம். நடவு செஞ்சு முடித்தவுடனே அந்த குழந்தைகள்கிட்ட இருந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது, பள்ளி குழந்தைகள் வந்து நம்ம சொல்லுவோம், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. உண்மையிலேயே அவங்க வந்து கள்ளங்கவடம் இல்லாதவங்க. குதிச்சு ஓடி வந்து அந்த கன்றுகளை தூக்கி வைக்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அந்த மரக்கன்றுகளை நடவு முடித்தோடனே அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இனிப்பு கொடுத்தோம், இனிப்பு வழங்கணும். அந்த ஆசிரியர் பெருமக்களும் ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ அந்த ஊரில் நடக்கக்கூடிய மரக்கன்றுகளெல்லாம் நம்ம வள்ளி ஜோதிடத்தின் மூலமாக மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
சிறப்பாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. மரம் நடவு செய்தால் மழை பெய்யுங்கிறோம். மரமும் கடவுளும் தெய்வமும் ஒன்றுங்கிறான். ஆக்சிஜன்லேருந்து அத்தனை விஷயத்தை மரம் நமக்கு தருது. அப்போது காட்டுக்கருவேல மரங்களாக இருக்குது, அதில் இந்த மாதிரி மரங்கள் வளர்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த ஊர் குளிர்ச்சியாக இருக்கும். நிச்சயமாக தொடர்ந்து அடுத்தடுத்து பள்ளிக்கூடங்களிலும் ஆலயங்களிலும் ஏன் பசுமையாக்க வேண்டிய இடங்கள் எல்லாமே மரங்கள் நடுவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடரும் நமது பணி. எல்லோரும் மரம் நடுங்கள், மழை பெறுங்கள். ஏன்னா சுகாதாரம் நமக்கு ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் மாசு கட்டுப்பாட்டில் ராமநாதபுரம் நம்பர் 1 இருக்குது. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து மரக்கன்று நடணும். நம்ம மாநிலம் மட்டுமல்ல, நம்ம மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் நடணும். அதற்கு எங்களோடு கைகோருங்கள், நீங்களும் எங்களோடு வாருங்கள். நிச்சயமாக பசுமையாக நடவு செய்து நம்முடைய தமிழகத்தை பசுமை தமிழகம் ஆக்குவோம். அதுபோல் இந்தியாவையும் பசுமையாக ஆக்குவோம். இதற்கான வேலைகள் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதற்காக மரக்கன்றுகளை நமக்கு ஃபாரஸ்ட் நிர்வாகமும் கொடுத்து உதவுறாங்க, வெளியிலையும் நம்ம வாங்குகிறோம். இருந்தாலும் அந்த ஃபாரஸ்ட் நிர்வாகத்துக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தமிழக முதல்வருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு வீடியோவில் மற்றும் ஒரு இடங்களில் மரங்களை நடும்போது சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.